ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜ் மட்டன் பிரியாணி. வெஜ் மட்டன் பிரியாணினா ஒன்றும் இல்லை, பலாக்கா, அதாவது கொத்துக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பலாக்கா வச்சு ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கிரவுண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுறேன். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் 4 குட்டி குட்டி தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பலாக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் 4 விசில் வச்சுருக்கேன். அது கூட உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 விசில் வச்சாலே நல்ல ஒரு குழையா வெந்துடும். அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த பலாக்கா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பலாக்கா வேக வச்ச தண்ணியவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா எடுத்திருக்கேன். சீரக சம்பாவுக்கு 1 கிளாஸ் சீரக சம்பாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி நான் ஊற வச்ச ரைஸை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா குக்கரில் அது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ரைஸ் கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் குக்கர் விசில் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 3 விசிலுக்கு அப்புறம் நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். விசில் வந்த உடனே தண்ணி ஊற்றியோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வராது. அதனால் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்கள் பிரியாணி ரெடி ஆகிடும். நிஜமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பலாப்பழ சீசன் தான். ஸோ பலா காயாக இருக்கும்போது பறித்து இந்த மாதிரி குட்டியாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.